பாருங்கப்பா, இதாப்பா சங்குப்பூ. சங்குப்பூ டீ போட்டு சாப்பிட்லாம். ஒரு 7-8 பூ, ஒரு ஆளுக்கு 7-8 பூ 10 பூ கூட போடலாம். போட்டு 1 கிளாஸ் தண்ணி, அதில் ஒரு பிஞ்சு ஒரு புதினா, ஒரு 4-5 புதினா, கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். போட்டு கொதிக்க வச்சு இந்த பூவை 7-8 பூ போட்டு கொதிக்க வச்சு அப்படியே வடிகட்டி கொஞ்சம் தேனோ அல்லது நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ எது வேணுமுன்னாலும் நம்ம போட்டு சாப்பிட்லாம். இதில் எந்த மணமும் இருக்காதுப்பா. ஆனால் நல்ல உடம்புக்கு நல்லதுப்பா. நல்ல முடி வளரும். நான்லாம் இப்போ இந்த வட்டம் எண்ணெய்க்கு கூட இதை போட்டேன், நிறையா இருந்ததுனால எண்ணெய் காய்ச்சறது கூட கொஞ்சம் போட்டேன்ப்பா. நல்லா சீரம் மாதிரி வச்சு செஞ்சு தலைக்கு அப்படியே இது பண்ணிக்கிடலாம். சீரமாக யூஸ் பண்ணிக்கிடலாம். முகத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த ஜெல்லு, கற்றாழை ஜெல்லு இது கூட கொஞ்சம் அந்த சாறை கலந்து அந்த காய்ச்சின தண்ணியை கொஞ்சோண்டு கலந்து அப்படியே ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கிடலாம். டீ சாப்பிட்டா நல்லதுப்பா உடம்புக்கு. ப்ளூ டீ நல்லா காட்டில் தான் இது ஓரத்தில் வேலியில் காட்டில் தான் இது இருக்கும். இது பிடிங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இது நல்லா உடம்புக்கு பயன் தரும்ப்பா. நீங்களும் அது மாதிரி அதை பார்த்து இந்த பூவை பறித்து டீ போட்டு சாப்பிடுங்க. உடம்பு குறையலாம். நல்லா சருமம் நல்லா பளபளப்பாக இருக்கும். உடம்புக்கு நிறைய சத்து இதில் இருக்குதுப்பா. நீங்கள் போட்டு கூகுளில் கூட போட்டு பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நிறைய சத்து இருக்குது. இதை பறித்து இதே மாதிரி டீ போட்டு குடித்து பயனடைஞ்சுக்கோங்கப்பா. இந்த பூ கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு, காஞ்ச பூ. இது சூப்பராக இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. இன்றைக்கி இதை பிடுங்கிட்டு வந்தோம், நிறையா பூ பிடுங்கிட்டு வந்தோம். ஒரு ஆளுக்கு ஒரு 10 பூ ஒரு கிளாஸுக்கு போட்டால் போதும்ப்பா. அவ்வளோ அருமையாக இருக்கும். ப்ளூ கலர் ஆயிரும். அப்படியே கொஞ்சம் லெமன் ஊற்றுனா கொஞ்சம் கலரு மாறும். அப்படியே நாட்டு சர்க்கரையாவது அல்லது தேனாவது ஊற்றி அப்படியே சாப்பிடலாம் வடிகட்டி. சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப நிறைய சத்து உள்ள பொருள் இது.